Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீனா என்னோட ஒரு பர்சனல் யூஸ்க்காக ஒரு மொபைல் வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மொபைல் தான் என்னன்னு பார்த்தீனா இந்த Iqoo Neo 6 அப்படிங்கிற மொபைல் தான் பார்த்தீனா நான் வந்து பை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் இந்த Iqoo Neo 6ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் பார்த்தீனா ஏற்கனவே இப்போ வரைக்குமே பார்த்தீனா Realme 5 அப்படிங்கிற மொபைல் தான் பார்த்தீனா ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு 3 இயர்ஸாகவே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் பார்த்தீனா இந்த Iqoo Neo 6 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீனா நான் வந்து பை பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்குமே மார்க்கெட்டில் 20 to 30K பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு மொபைல் எதுன்னு கேட்டால் இந்த Iqoo Neo 6 பார்த்தீங்கன்னா எல்லாருமே சஜஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா மோட்டோலையும் இருக்கும், Realme பிராண்ட்லையும் பார்த்தீங்கன்னா Realme GT Neo 3T அப்படிங்கிற மொபைலுமே இருக்குது. ஸோ இருந்தாலுமே 20 to 30K பட்ஜெட்டில் உங்களுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஆல்ரவுண்டராக இருக்கிற ஒரு மொபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த Iqoo Neo 6 தான் இருக்குது. ஸோ இந்த Iqoo Neo 6 பார்த்தீங்கன்னா நானுமே வந்து பை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஃபஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூசர் ரிவ்யூ ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட NTT ஃபேமிலி ஜாயின் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க, அப்படியே ஒருத்தர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்களை செட் பண்ணிங்க. இப்போ வேணா வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. Iqoo அப்படிங்கிற நேம் மட்டும் எல்லோ கலரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாக்ஸ் சைடே பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணுற சைடே, அதாவது மற்ற பாக்ஸ் மாதிரி இல்லாமல் சைடாக அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரேப்பரில் நம்ம ஃபுல்லாக பேக் பண்ணி மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல்லேருந்து ரேப்பரை ஃபஸ்ட்டு ரிமூவ் மொபைலை வந்து இப்போ வந்து ரேப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ மொபைலை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிட்டு சைடாக வச்சிடலாம். பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொபைலுக்கான TPU கேஸுமே வந்து இதில் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த TPU கேஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், வாரண்டி கார்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாமே வேணும்னா படித்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எப்பவுமே அதை படிக்க மாட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூலுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து தான் நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டான அடாப்டருமே வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. 80 வாட்ஸ்க்கான அடாப்டருமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் C டைப் கேபிளுமே இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது USB to C டைப் கேபிள் இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த மொபைலில் அதாவது 3.5mm ஆடியோ ஜாக் இல்லாததுனால ஆடியோ ஜாக்கோட கனெக்டருமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துட்றாங்க இன்பில்டாகவே. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவே இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸில் எதுவுமே இல்லை. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து இருக்குது. குட்டி அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா TPU கேஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இந்த மொபைலோட ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துலாம். இந்த Iqoo Neo 6ஓட அதாவது திக்னஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 5mm திக்னஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இதோட வெயிட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 190 கிராம் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் வந்து இருக்குது. ஸோ பேக் சைடு வரும்போது பிளாஸ்டிக் பேனல் தான் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் பிளாஸ்டிக் பேனல் கொடுத்தது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். இருந்தாலும் பார்க்குற டிசைன் வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த மொபைலோட அதாவது டிஸ்பிளேன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 6.62 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹைலைட்டு. ஸோ AMOLED டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக நமக்கு வந்து இருக்குது. ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ் கொடுத்தது ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து வீடியோஸ் பார்க்கும்போது அந்த கலர் ரேட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதுக்கப்புறமா இதோட பேக் சைடுன்னு ஒரு கேமராஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 கேமராஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மெயின் கேமரா வரும்போது 64 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடு ஆங்கிளுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ரா வைட் லென்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் லென்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ 2MBக்கான வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா செல்ஃபி கேமரா வரும்போது பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. பட் இந்த செல்ஃபி கேமராவை கம்பேர் பண்ணும்போது பேக் சைட் கேமரா வேறு லெவலில் குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ரியர் கேமராவில் பார்த்தீங்கன்னா 4Kல 30 FPS வரைக்கும் நம்மளால் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். 180pல அதாவது நீங்கள் வந்து 60 FPS வரைக்கும் நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் 4Kலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா 180ல நீங்கள் வந்து 30 FPSல வந்து நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃி கேமராவோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குவாலிட்டி வந்து அதாவது நார்மல் குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் பேக் கேமராவில் ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இதோட சிப் செட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக இதில் வந்து ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரில் அதாவது ஸ்னாப்டிராகன் 870 5G ப்ராசஸரை பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட யூசேஜுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே மொபைலில் அதாவது Realme 5 தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட ஸ்னாப்டிராகன் 665 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 875 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நார்மல் அதாவது ரொம்பவே அப்கிரேட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ்
பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மல்டி டாஸ்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் வந்து ரொம்ப பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் சாஃப்ட்வேர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபன் டச் OS பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம நார்மல் யூஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறமா இதோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு வரும்போது 4700 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 கொடுத்துருந்தா இன்னுமே வந்து பெட்டராக இருந்திருக்கும். பட் இதனாலுமே பார்த்தீங்கன்னா 4700 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்தது ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. அண்ட் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுற வகையில் 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து சார்ஜ் பண்ணும்போது 12 நிமிஷத்தில் 50% வரைக்கும் அதாவது சார்ஜ் ஆகும்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுல் சார்ஜோட டைம் பார்த்தீங்கன்னா 32 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 36 நிமிஷம் 37 நிமிஷம் அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகுது. அதாவது 0 to 100 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகுது. ஸோ 1 மினிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4% அதாவது மினிமம் வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ சார்ஜிங் ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேறு லெவலில் வந்து கொடுத்து ஸ்பீக்கரில் சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே கேட்டிருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்ததுனால சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதில் ஆடியோ ஜாக் வந்து கிடையாது. ஸோ இந்த ஆடியோ ஜாக்கை கனெக்ட் பண்ணுறது கனெக்டருமே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட அன்பாக்ஸில் எல்லாமே பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கனெக்டருமே கொடுத்துருப்பாங்க. இதில் ஆடியோ ஜாக் கிடையாது. ஸோ அந்த கனெக்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து 3.5 ஆடியோ ஜாக் நம்ம யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண முடியும். இதில் வந்து நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்ததுனால அதோட ஃபாஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாகவே நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஃபாஸ்ட்டாகவே நமக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த மொபைலோட ரேம் வேரியன்ட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதாவது 8+128 GB ஸ்டோரேஜை பார்த்தீங்கன்னா நான் வந்து பை பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேம் வேரியன்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. அதாவது 12+256 GB ரேம் வேரியன்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து 128 GB ஸ்டோரேஜே போதும் அப்படிங்கிறதுனால 8+128 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் நான் பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டார்க் நோவா, இன்னொரு கலருமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் பை பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா டார்க் நோவா தான். ஸோ இதோட கலர் வேரியன்ட் அண்ட் அதோட பில் குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே வேறு லெவலில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு பிடிச்சதுனால இந்த கலர்ஸ் நான் வந்து பை பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இதோட ரேட் வைஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அதாவது 8+128 GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு மொபைலோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. அமேசான்லையுமே சேல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆஃபரில் நீங்கள் வந்து அதாவது பை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 27,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பை பண்ணிக்க முடியும். 3000 வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டோட நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வேரியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது 12+250 வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 33,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. அது நீங்கள் வந்து கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா 3000 வரைக்கும் உங்களுக்கு வந்து அதாவது ஆஃபர் வந்து கிடைக்கும். அது டேரெக்டாக வந்து ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணதுனால ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா அதாவது அங்கேயும் கார்டு ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா 27,000 ரூபாய்க்கு நானுமே பை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 27,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான மொபைல் தான். ஸோ இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் 20 to 30K பட்ஜெட்டில் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான ஒரு மொபைலாக தான் இருக்குது. ஸோ நானுமே 1 மந்த்தாக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ வேறு மொபைல் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நானுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் இது வரைக்கும் எந்த ஒரு மொபைலுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலான மொபைல் எதுவுமே லான்ச் பண்ணல. ஸோ அதனால தான் இப்போ அதாவது இந்த மொபைல் லான்ச் பண்ணி 6 months ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பழைய மொபைலாக இருந்தாலும் பெஸ்ட்டான மொபைலாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த Iqoo Neo 6 மொபைலை பார்த்தீங்கன்னா நான் வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ இதோட யூசர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே 1 by 1 நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நான் இப்போ வந்து 3 days அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளே குவாலிட்டி அண்ட் சவுண்ட் குவாலிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் எனக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது வந்து நான் ஒரு 3 to 6 months யூஸ் பண்ணி பார்த்து யூசர் அதாவது லாங் டைம் யூசர் ரிவ்யூ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது ஒரு ஷார்ட் ரிவ்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல நான் அன்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.